நம்ம ஊர்ல சொந்தக்காரங்க இருப்பாங்க. சம்மர்னா ஊருக்கு நான் போயிடுவேன். அவங்க தகுதிக்கு மீறி நம்மளை கவனிப்பாங்க. அது நம்ம மெட்ராஸ்லேருந்து வர பசங்க, அதனால இவங்க நல்ல பிஸ்கட் தான் சாப்பிடுவாங்க, ஒரு நல்ல வாழைப்பழம் வாங்கி வைக்கணும்னு அவங்க தகுதிக்கு மீறி கவனிச்சுப்பாங்க. ஆனால் நம்ம சாப்பிடாம கூட வருவோம், கையில் தொட்டு கூட பார்க்க மாட்டோம். ஆனால் நான் அவங்க சாப்பிட்றமான்னு பார்த்துட்டே இருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் அப்போ நான் நினச்சி பார்க்கவே இல்லை. இப்போ நான் நினச்சி பார்க்குறேன், நம்ம மேலே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம மேலே அன்பு காட்டினவங்கள நம்ம அங்கீகரிக்கிறோமா, அதை திருப்பி கொடுக்குறோமா அப்படின்னு திரும்ப 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 ஊருக்கு போனால் அவங்க வீட்டுக்கு போய் உட்காந்து ஒரு வாய் சாப்பிட்டு வரணும்னு தோணுது. ஸோ அந்த மாதிரி உணர்வுகள் எல்லாம் நம்ம இழந்துட்டோமா இல்லை மறந்துட்டோமா, இந்த படம் திரும்பி அதை ஏற்படுத்துது. அப்படி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்க நிறைய நினைவுகளை வெளியில கொண்டு வருது. அவங்க எழுதி தள்ளுறாங்க, பேஜா எழுதி தள்ளுறாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு. சரி, நம்ம மாநிலத்தில் மட்டும்தான் ஓடுதான்னு பார்த்தா ஆந்திராலையும் நல்ல அதே ரெஸ்பான்ஸ் இருக்குது. கேரளாவில் போனாலும் அதே மாதிரி இருக்கு. வெளிநாட்டில் இருக்கிறவங்க இன்னும் பயங்கரமாக கொண்டாடுறாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப தூரத்தில் இருக்காங்கன்றப்ப அவங்களுக்கு அந்த வேல்யூ ஜாஸ்தி தெரியுது. ஸோ இதுக்காக இந்த படம் எடுத்தோம். என்ன சொல்ல முயற்சி பண்ணுமோ அது போய் சேர்ந்துருக்கு. எல்லாரும் ராஜா சொன்ன மாதிரி இந்த படம் கொடுத்ததுக்கு நன்றி நன்றின்னு சொல்றாங்க. அதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும்? அந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்தது நீங்க, அது கொடுத்த அங்கீகாரம் தான். நீங்க அந்த படத்தை பாராட்டினதும் அந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னது தான் அதை முழுமை அடைக்குது. ஸோ பத்திரிகை நண்பர்களுக்கும், நிறைய பேர் நண்பர்களும் சொல்லக்கூடாது, பெரியவங்க, நான் சின்ன வயசுல அங்கிள்னு கூப்பிட்டவங்கலாம் இங்கே இருக்காங்க, அவங்களுக்கும் எல்லா ரசிகர்களுக்கும் இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு பாராட்டினவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி எங்கள் அத்தானை மிஸ் பண்ண முடியாது, அத்தானை கடைசியாக வர்றேன். பட் பிரேம் அவரோட எழுத்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒன்று வச்சிருக்காரு. இப்போ நான் அப்டேட்டாக கொடுத்துட்றேன். ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒன்று வச்சிருக்காரு. அதை நடைய படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா யார் நீன்னு கேட்குற அளவுக்கு மரியாதைலாம் போயிடும்ல. ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா, டே யாரா நீ எப்படா அப்படி எழுதுற, எனக்கு அவருக்கு ஒரே வயசு தான், நெக்ஸ்ட் டைம் டை அடிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம அப்படி ஒரு நடை அவரோட எழுத்துல இருக்கிறது பிரமாதமா இருந்துச்சு. அது எப்போ நீங்க எழுதி முடிப்பீங்கன்னு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு ரொம்ப கேப் விடாம எழுதி முடிங்க. அதே மாதிரி சவுண்ட் டிபார்ட்மெண்ட், அந்த கோயில்ல இருந்து அந்த பையன் கிளம்பி வரும்போது அந்த யானை மேல டச் பண்ணுது, அங்கேயே எல்லாரும் எமோஷனல் ஆயிட்டாங்க. அப்படி ஒரு ஒரு சரியான ஒரு காட்சியும் சரியான ஒரு இசை மட்டுமே ஒருத்தரை அழ வைக்க முடியுமா அப்படிங்கிறது மறுபடியும் எனக்கு ஒரு லெசனாவே இருந்துச்சு இந்த படத்துல. அது என்னால ஃபர்ஸ்ட் உணர முடியல, தியேட்டர்ல பாக்குறப்போ தான் நான் உணர்றேன். ஸோ அப்படி நுணுக்கி ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸும் இந்த படத்தில் வேலை செஞ்சது ஒரு அருமை நமக்கு தெரியுது. வெகு சில பாடல்கள் தான் நமக்குள்ள போய் நம்மளை பாட வைக்கும், நமக்குள்ள போய் நம்மளை செய்ய வைக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் இருக்கிற பாடல்கள் நான் கேட்டே இருப்பேன். ஏங்க இந்த படத்தில் 96 மாதிரி ஹிட் சாங்லாம் இல்லையா? ஆமா பிரதர், இந்த படத்தில் லவ் சாங் எல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு முதல்ல. ஆனா இதுல இருக்கிற சிச்சுவேஷனுக்கு சாங்ஸ் இருக்கிறது இருக்கு இல்லையா, அது அவ்வளோ அழகு. இந்த போறேன் நான் போறேங்கிற சாங்கும், யாரை வேணுங்கிற அந்த சாங்கும், கமல் சாரோட வாய்ஸ் வரும்போது, கமல் சாருக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் பத்தாது. அவருக்கு இந்த படத்துல அண்ணாக்காக தான் நிச்சயம் பாடி கொடுத்துருக்காரு. ஆனா அண்ணாக்காக அவர் பாடி அவர் முடிக்கும் போதும் பாடும்போதும் நாங்க இருந்த அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அவ்வளோ பேருக்கு அது எல்லாரும் சொல்றாங்களே, அந்த யாரோ என்ன ரொம்ப நெருங்கினவனை கட்டி பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்கு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா. அதுல இலகிதான் நான் சிரிக்கிறேன் அழுகிறேன்னு சொன்னாங்க. அதுக்கு கமல் சாரோட வாய்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். அவருக்கும் நன்றி சொல்லணும்.